இந்த மீடியா துரதிருஷ்டவசமாக ஆளுங்கட்சியோட தொங்கு சதையாக மாறி போய்விட்டது. கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. டெல்லி மீடியா எப்படி ஆட்சியாளர்கள் மடியில் இருக்கோ, இந்த மீடியாவும் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் மடியில் இருக்குது. இவையெல்லாம் பற்றி எறியக்கூடிய பிரச்சனைகள். புரியுதா? நம்ம இது கடந்த 3 வாரமாக வந்த செய்தித்தாள்கள், குறிப்பாக தினமலர் மாதிரியான பத்திரிகைகளோட பேஜ் 1 பார்த்தீங்கனாலே மக்கள் ஊழியர்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. கடுமையானது ஒரு கொந்தளிப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு ஆகவே இது அரசு எப்படி கையாள போகிறது? ஏன் எதிர்க்கட்சி இதில் இந்த பிரச்சனையோட 2வது முக்கியமான சுவாரஸ்யமான அம்சம், வழக்கமாக தேர்தல் நெருங்கும்போது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய சூழலில் பிரதான எதிர்க்கட்சி ஏன் மௌனம் காக்கிறது? பிரதான எதிர்க்கட்சி மௌனம் காக்குதுன்னா, இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்பது, இதை பாருங்கள், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போவதில்லை. நாளைக்கு ஸ்டாலின் மேலே இருக்க கோபத்தில் நீங்கள் அதிமுக ஓட்டு போட்டு கொண்டு வந்து எடப்பாடியை உட்கார வச்சாலும் அவரும் இதே தான் செய்ய போகிறார். இப்போ ஏற்கனவே கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும் பொழுது அப்போ செஞ்ச ஸ்டண்ட்டையாச்சும் அதிமுக செய்யும் அப்படின்ட்டு அதை கூட செய்ய மாட்டாங்க. அதிமுக ஒரு அரசியலுக்காக வச்சு நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம். அவர் நான் ஸ்டண்ட் செய்ய மாட்டேன்றாரு. அது அறநெறி சார்ந்த அரசியலாக கூட பாராட்டப்படலாம். ஆனால் வாக்கு வங்கின்னு பார்க்கும்போது அவர்கள் ஏமாளிகளாக நிற்பார்கள். நீங்கள் கேட்குற கேள்வி தான் பலரும் கேட்குறாங்க. திமுக அடித்த ஸ்டண்ட்டை ஏன் அதிமுக அடிக்க முடியலன்னு. அதிமுக அதுவும் மறுக்குது, ஸ்டண்ட் கூட அடிக்க மாட்டேங்குது. சரி, அவங்க ஸ்டண்ட் அடிக்கிறாங்களோ இல்லையோ, நிலைமை என்ன, அடுத்து என்ன? இப்போ அடுத்து நமக்கு ஏப்ரலில் எலெக்ஷன், மே மாதம் நமக்கு புது கவர்மெண்ட் வந்தாகணும், ஜூனில் பட்ஜெட்டு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலைன்னா அப்போ எதுக்கு மாற்றி ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டே போடணுன்ற கேள்வி வருது உங்களுக்கு. ஏன்னா இந்த பிரச்சனைகளை குறித்த எதிர்க்கட்சிகளின் பதில் தான் உண்மையான ஆரோக்கியமான அரசியல். மற்றபடி தனிப்பட்ட தாக்குதலோ ஊழல் குற்றச்சாட்டோ இவையெல்லாம் அல்ல. உங்களுக்கு போராடி கொண்டு தமிழகம் என்று போராட்ட களமாக மாறி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு எதிர்க்கட்சிகளிடம் என்ன இருக்கிறது? வெக்கமே இல்லாமல் இன்னொரு தேர்தல் அறிக்கை குழுவை போடுறாங்க. கடந்த காலத்தில் போட்ட அறிக்கையிலேயே பலதை நிறைவேற்றலை. நீங்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு, அதை மீறி போயிட்டு இருக்குது ஆளும் கட்சி. இவங்களும் ஒரு அறிக்கை குழுவை போடுறாங்க அதிமுகவும்.